குழந்தைங்க சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு பை மாவை கொண்டு போயிட முடியுங்கிற நம்பிக்கையில தான் விநியோக இடத்துக்கு வந்தேன். ஆனா அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்து எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அங்க நடந்த தாக்குதல்ல காயம்பட்டவங்கள காப்பாத்துறதா, இறந்தவங்களை தூக்குறதா, இல்ல மாவு தேடுறதான்னு ஒண்ணுமே புரியல. கடவுள் மேல ஆணையா சொல்றேன், ஒரு பை மாவை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும்னா என் உயிரை விடவும் தயாரா இருக்கேன். நம்ம வாழ்ற இதே உலகத்துல இருந்து ஒரு மூளையில இருந்து ஒளிச்ச குரல் தான் இது. காசா நிகழ்கால நரகம்னு சொல்லக்கூடிய இடம். மனிதனால உருவாக்கப்பட்ட பேரழிவுல சிக்கிய பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள், மக்கள்னு எல்லாரும் பசியாலையும் பட்னியாலையும் தினம் தினம் இறந்துட்டு வராங்க. இப்போ அங்க போர் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் பசியும் பட்டினியும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. கடந்த மே மாசம் லாஸ்ட்ல தான் காசாவோட பல பகுதிகளுக்கு உணவுப் பொருட்கள் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி சுமார் 11 வாரம் எந்த சாப்பாடும் தண்ணியும் மருந்துகளும் காசாக்குள்ள நுழையாத மாதிரி முடக்கி வச்சிருந்தது இஸ்ரேல். லாஸ்ட் 72 மணி நேரத்துல மட்டும் ஊட்டச்சத்து குறைபாடுனாலையும் பட்டினியாலையும் 21 குழந்தைகள் இறந்திருப்பதா அந்த பகுதியில செயல்படுற மருத்துவமனையோட டைரக்டர் அபு செல்மையா சொல்லியிருக்காரு. இது போக காசா முழுக்க சுமார் 9 லட்சம் குழந்தைகள் பட்னியால வாழ்றதாகவும் அவங்கள 7 லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போறது ரொம்ப கவலையா இருக்குன்னு நிறைய குழந்தைகள் டயபெட்டிஸ், கிட்னி டிசீஸால பாதிக்கப்பட்டதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. காசால இருந்து வர தகவல் படி அங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 குழந்தையாவது பட்டினியால உயிரிழப்பதா சொல்லப்படுது. இது போக 90,000 பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கண்டிப்பா மருத்துவ உதவி செஞ்சே ஆகணும், இல்லைன்னா அவங்க இறந்துருவாங்க. காசாவுல 3 பேருக்கு ஒருத்தர் பல நாள் பட்னியா சாப்பிடாம இருந்திருக்காங்கன்னு உலக உணவு திட்டம் அறிக்கை வெளியிட்டு இருக்கு. இந்த ஊர்ல ஒரு கிலோ மாவின் விலை $100 விற்கிறதுனால எங்களுக்கு உணவு விநியோகத்தை நோக்கி போறதை தவிர வேற வழியே தெரியல. அங்க போனா எதுக்கு சுடுறாங்கன்னே தெரியல. ஒரு பக்கம் போராலையும் பட்னியாலையும் எங்க மக்கள் உயிரிழந்தா, இன்னொரு பக்கம் உணவு கெட்டு போனாலே உயிரிழக்கிற சூழ்நிலை தான் இங்க இருக்கு. ஒரு இளைஞர் என் பக்கத்துல உட்காந்து இருந்தாரு. திடீர்னு அவர் தலையில சுடப்பட்ட புல்லட் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அவரு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்துட்டு எங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லியிருக்காரு காசால வாழ்ற அலா முகமது பெக்கித். ஆனா இஸ்ரேலோ காசாவுல உணவுகளுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்ல, நாங்க தொடர்ந்து உணவுகளை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட நாங்க அனுப்புற உணவுகள், உதவி பொருட்களை ஹமாஸ் படைகள் திருடி அவங்களோட வீரர்களுக்கு தராங்க, இல்லைன்னா அதை வெளியில வித்து பணம் சேர்க்கறதுக்காக பதுக்கி வச்சிருக்காங்கன்னு குற்றம் சாட்டி இருக்கு. இதை மறுத்திருக்கிற ஹமாஸ் படை ஐநா அனுப்புற உணவுகளையும் உதவிகளையும் காசாக்குள்ள நுழைய விடாம தடுக்கிறது இஸ்ரேல் தான் சொல்லியிருக்காங்க. அதோட சொட்டு சொட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு பத்தும்னு கேட்டா நாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. காசா மக்களை பட்னி போடுவதை ஒரு போர்க்கருவியா பயன்படுத்திட்டு இருக்கு இஸ்ரேல்னு பயங்கரமா குற்றம் சாட்டி இருக்காங்க. 2023 அக்டோபர்ல ஆரம்பிச்ச போர்ல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 60,000 பேர் இறந்திருக்காங்க. இந்த போரை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஐநா உள்பட பல அமைப்புகள் கேட்டுக்கிட்டாலும் இன்னும் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல. இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சர்வதேச தகவல்களை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.